லாஸ்ட் வீடியோல நம்ம மணிமேகலை மசாலால கஸ்டமைஸ்டு மசாலா ரெடி பண்ணி தர்றோம்னு சொல்லியிருந்தோம். அந்த கஸ்டமைஸ்டு மசாலா யாருக்கெல்லாம் முக்கியமா தேவைப்படும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல வந்து பெரியவங்க இருப்பாங்க, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ம போடுற குழம்பு மிளகா படியில காரம் அதிகமா தெரியும். அவங்களால அந்த மிளகா படியோட காரத்தை ஏத்துக்க முடியாது. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அரைச்சுக்கலாம். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப அல்சர் கம்ப்ளைண்ட்ங்கிறது ஒரு பெரிய வியாதியாட்டமே ஆயிடுச்சு. டயபெட்டிக் அடுத்ததுக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. யாரை கேட்டாலும் எனக்கு வயிறு புண்ணாயிடுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டாவே யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்காகவும் சின்ன குழந்தைங்க காரமா இருக்குங்கிறதுனாலவே நிறைய பேர் வந்து குழம்பு ஊத்தி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த கஸ்டமைஸ்டு மசாலாவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கஸ்டமைஸ்டு மசாலாவை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த குழம்புக்கு எந்த அளவு போடணும், யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.